நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒயிட் ஹவுஸ், அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை. இது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை ட்ரம்ப் பயன்படுத்துகிற விதம் இப்போ சர்ச்சையாகி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ட்ரம்ப்போட அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், பணக்காரர், உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஈலான் மஸ்கும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் நேற்று பண்ண ஒரு விஷயம்தான் இப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் இதில் பார்க்குறோம் இல்லையா, இந்த கார் வந்து டெஸ்லாவோட எஸ் மாடல் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட $80,000 தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே. இதை வாங்க போறதா ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. சரி, இதை ஏன் அவர் வந்து ஒயிட் ஹவுஸ்ல வச்சு சொல்லணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். இதுக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ட்ரம்ப் இந்த காரை ஓட்டி பார்க்குறேன்னு அங்கே உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் சொன்னார் ஒரு விஷயம், அதுவும் பெரிய சர்ச்சையாகி இருக்கு. என்ன சொன்னாரு அப்படின்றத நீங்க பார்த்துருங்க. Because they're harming a great American company, and I've stuck. ட்ரம்ப் இதில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவர் சொல்லியிருக்கிறது, யாரெல்லாம் டெஸ்லாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்களோ, அதாவது ரொம்ப வயலண்ட்டாக போராட்டம் பண்ணுறாங்களோ, அதை எல்லாத்தையுமே அவர் உள்நாட்டு பயங்கரவாதம் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்து அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு மிரட்டல் அப்படின்ற வகையில் கூட பலர் வந்து விமர்சிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஈலான் மஸ்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு தனி இதையே நடத்துகிறாரு. அதில் அமெரிக்கா எதிலெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராரு. அதுல முக்கியமான ஒன்று ஃபெடரல் எம்ப்ளாயீஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள். இந்த பணி ஊழியர்கள்ல நிறைய பேரை தேவையில்லாதவங்களை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு வராரு. இதுக்கெல்லாம் அந்த எம்ப்ளாயீஸ் மத்தியில கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அந்த எம்ப்ளாயீஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, ட்ரம்ப் தேவையில்லாமல் ஈலான் மஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவரோட கேம்பெயினுக்கு ஃபண்ட் கொடுத்தாரு அப்படின்றதுக்காக ரொம்பவே ஈலான் மஸ்க்கு ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுறாரு. இது வந்து மக்களுக்கான ஆட்சியா இல்லை ஈலான் மஸ்க்குக்காக இந்த ஆட்சி நடத்தப்படுதா அப்படின்ற அளவுக்கு கேள்வியை எழுப்புறாங்க. அதனால நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இப்போ டெஸ்லா டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் போய் டெஸ்லா எங்களுக்கு வேண்டாம், டெஸ்லா டவுன் அப்படின்ற மாதிரி இவங்க ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய இடங்களில் அவங்க வாங்கின டெஸ்லா கார்ஸை அவங்க டேமேஜ் பண்ணியும் அவங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கு எதிராக தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதை டொமஸ்டிக் டெரரிசம், அதாவது உள்நாட்டு பயங்கரவாதம் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே தோணும், ஏன் ஈலான் மஸ்க்ன்ற ஒரு நபருக்காக ஏன் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு நிகழ்வே ஒரு பெரிய சர்ச்சையாகி இருக்கு. இந்த எஸ் மாடல் டெஸ்லா இருக்கு இல்லையா, இப்போ அதிபரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் அப்படின்ற ஒருத்தர், ஒரு கவர்மெண்ட்டோட இருக்கிற ஒருத்தர், அந்த நாட்டோட தலைவர் அப்படின்ற பட்சத்தில் இவங்க எந்த ஒரு ப்ராடக்டையும் தனியாக ப்ரொமோட் பண்ணக்கூடாது. இது எல்லா கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல் பிளேஸ்லேயே வச்சு அவர் இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன், அதாவது இது டைரக்டாக ப்ரொமோஷன் அவர் சொல்லலை, நியூஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு நிகழ்வை நடத்துகிறாங்க. அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா மீடியாவும் இருக்குது. ரிப்போர்ட்டர்ஸோட கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறாரு. அதில் யுக்ரைன் விவகாரம் பேசுகிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாமே சின்ன விஷயமா தான் இருக்கு. 1 மணி நேரம் நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கார் சம்பந்தமான விஷயங்கள் பத்தி தான் ட்ரம்ப் பேசியிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா, டெஸ்லாவுடைய நிறைய வகை கார்கள் வந்து அங்க அவங்க நிறுத்தி இருந்தாங்க. அது எல்லாத்தையும் காமிச்சு அதுல எந்த கார் தனக்கு பிடிச்சிருக்குன்னு ட்ரம்ப் அவரோட விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த ரெட் கலர் காரை தான் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கூட இந்த டெஸ்ட் டிரைவ் பண்ணி கூட என்னால பார்க்க முடியாது, ஏன்னா என்னுடைய செக்யூரிட்டிஸ் வந்து எனக்கு இதுக்கு பெர்மிஷன் கிடையாது, நான் அதிபரா இருக்கிற வரைக்கும் நான் கார் ஓட்டக்கூடாதுன்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய தன்னோட எம்ப்ளாயீஸ்க்காக இந்த ரெட் கலர் காரை நான் வாங்கிக்குவேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு தனியாக எந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தேவையில்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இதை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க விமர்சகர்கள் லிட்ரலாக இது ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈலான் மஸ்க், ட்ரம்ப் இவங்களோட இந்த கூட்டணி,
இவர் ஃபண்ட் பண்ணுறாரு கேம்பெயினுக்கு, ஈலான் மஸ்க் ட்ரம்ப்போட கேம்பெயினுக்கு ஃபண்ட் பண்ணுறாரு. இதனால டிசம்பர் மாதம் இந்த அதிபர் தேர்தலுடைய ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் டெஸ்லாவுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்தா பயங்கர ஹையாக இருந்துச்சு. அதாவது டெஸ்லாவுடைய ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு அது வளர்ந்துருந்தது. ஆனாலும் அது டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு இவங்க 2 பேருடைய நடவடிக்கைகள் ஒன்னொன்னா அரங்கேற அந்த வேல்யூ பயங்கரமாக குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால டெஸ்லாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாம் என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா, ஈலான் மஸ்க் இப்போ கவர்மெண்ட் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு வெறும் டெஸ்லாவோட சிஇஓவா மட்டும் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவர் அங்கே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் டெஸ்லா மேலே ரியாக்ட் ஆகுது, இங்கே அவருக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்றத குறிப்பிட்டாங்க. அந்த ஒரு சூழலில் தான் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி இப்போ திரும்பவும் டெஸ்லாவுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூவை இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் டிசம்பரில் ஏற்பட்ட சரிவை அது ஈடு செய்யலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அதோட வேல்யூ அதிகரிச்சிருக்கு.